நான் பிளான் பண்ணுறதுல தெரியாது. எனக்கு அப்படி நடித்தா பிடிக்காது. இப்போ நான் என்னோட படங்களில் மற்ற நடிகளே நான் மிகையை நான் வாங்க மாட்டேன். என்னோட படத்தில் நடித்த எல்லாருமே அளவோடு சரியாக தான் நடிச்சிருப்பாங்க. நூல் பிசகாம. ஒரு இடத்துல கூட இவங்க சரியா மிகையா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. அப்படி யாருமே கிடையாது. தவமாய் தவமதுல அவ்வளோ பெரிய கேரக்டர் படம் முழுக்க ராஜ் கணேசன் நடிச்சிருப்பாரு. எங்கேயோ ஒரு இடம் மிகைன்னு சொல்லுங்க. சொல்லவே முடியாது. சொல்லுங்க. அப்படி கதறி அழுது கோலம் போடலாம் மாட்டோம். அப்ப அவங்களையே மிகையா நடிக்காம வாங்க தெரிஞ்ச எனக்கு, நான் நடிக்கிற படத்துல என்னைய கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஸோ அப்ப அது இயல்பான நடிப்பு. அந்த இயல்பான நடிப்பு கூட எனக்கு ஒத்து வர்ற கதாபாத்திரமா இருக்கும்பொழுது சிறப்பா இருக்கும். ஓகே. அதனால தான் நான் சூஸியா பண்றேன். ஈவன் நான் ஆட்டோகிராஃபோட பெரிய வெற்றிக்கு அப்புறம், எனக்கு வந்த படங்கள் பூராமே விஜய் நடிக்கிற, சிவகார்த்திகேயன் நடிக்கிற படங்கள்லாம் வந்துச்சு. ஓ! அந்த மாரி கதைகள். கதைகள். அந்த மாரி கதைகள். ஏதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் எனக்கு கேட்டாங்க. ஓ! ஆனா, நான் அந்த மாரி நடிக்க முடியாது என்னால. அதனால நான் நடிக்க ஒத்துக்கல. கில்லி மாரி கதையெல்லாம் எனக்கு வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், "அப்பா தவறான அட்ரஸுக்கு வந்துட்ட. நீ போக வேண்டிய அட்ரஸ் வேற. நம்மளுக்கு இது செட் ஆகாது சாமி. ஜீப்ல போய் பறந்து விழுகிறதெல்லாம் செட் ஆகாது. இடத்த காலி பண்ணுன்னு" சொல்லிருவேன். ஓகே சார். சார் இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே அந்த நேம் கார்ட்லாம் போடும்போது, அந்த லெட்டர்லாம் போடுவீங்க. லெட்டர் போட்டு உங்க கேரக்டர் நேம் வரும்போது கீழ இதெல்லாம் போடுவீங்க. நெறைய பேர் அந்த மாரி லெட்டர் எழுதியிருந்திருப்பாங்க. படம் பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு இந்த மாரி பெரிய ஆட்டோகிராஃப் மாரி பாராட்டுனாங்க, எழுதி பாராட்டுனாங்க? நெறைய பாராட்டுனாங்க. அந்த மாரி நெறைய பாராட்டு. அதுவும் இந்த படம் கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு காரணம். அவங்க வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாரியான அந்த பக்கங்கள் திரும்புறதையும், அதில ஒவ்வொருத்தர் பேர் இருக்கிறதையும் பார்க்கும்போது, அவங்க